யாரு பெஸ்ட்னு நம்மளால சொல்ல முடியல. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்ப ஏவும் பியும் ஈக்குவலா, ரெண்டு பேருமே சிறந்த பேட்ஸ்மேனா அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியல. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, வெறும் ஆவரேஜை மட்டும் வச்சு நம்மளால சொல்ல முடியல பேட்ஸ்மேன் ஏ பெஸ்டா பேட்ஸ்மேன் பி பெஸ்டா அப்படின்னு. ஆனா இதுல ஒரு இந்த இமேஜை பார்த்தா உனக்கு தெரியும். பேட்ஸ்மேன் ஏ பாரு, அவருடைய மேட்ச்ல அவர் ஸ்கோர் எல்லாம் பாருமே அப் அண்ட் டவுனா இருக்கு. ஃபர்ஸ்ட் 25 எடுக்கிறாரு, அப்புறம் 20 எடுக்கிறாரு, ஃபோர்த் மேட்ச்ல 93 வாங்கியிருக்கிறாரு, அடுத்து லாஸ்ட் மேட்ச்ல 4 தான் எடுத்திருக்கிறாரு. இப்படி அவரோட மேட்ச் வந்து ரொம்ப அப்பா இருக்குல்ல, ரொம்ப டவுனா இருக்கு. அதே நேரத்தில் பேட்ஸ்மேன் பி பாரு 33, 50, 47, 38, 43 அப்படியே ஒரு ஃப்ளோவா இருக்கு. அதை கூட அந்த பால் போட்டு கன்சிடர் ஒரு ஃப்ளோல போகுது. அதான் ஆவரேஜான 40க்கு பக்கத்திலே அவருடைய ஸ்கோர் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட்னு நம்ம தீர்மானிக்கிறதுக்கு வெறும் ஆவரேஜை மட்டும் வச்சு நம்மளால சொல்ல முடியல. அப்ப நமக்கு வேற சில மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்படுது. அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க. we need another 6 measurements அப்படின்னு கொடுத்து ரேஞ்ச், மீன் டிவியேஷன், குவார்டைல் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு கண்டுபிடிச்சோம்னா அதுல who is பெஸ்ட் பேட்ஸ்மேன் நம்மளால சொல்ல முடியும் அப்படின்றாங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் மெஷர்ஸான ரேஞ்ச், மீன் டிவியேஷன், குவார்டைல் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரேஞ்ச் இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல பார்க்க போறோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்க போறோம், வேரியன்ஸ் பார்க்க போறோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இந்த 4 மட்டும் பார்க்க போறோம். நான் திரும்ப சொல்ற தமிழ்ல வீச்சு 1வது இடம், 4வதான திட்ட விளக்கம், 5வதான விலக வர்க்க சராசரி, 6வதான மாறுபாட்டு கெழு. இந்த 4ஐயும் நம்ம இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல பார்க்க போறோம். எதுக்கு அப்படின்னா ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு. இப்ப கூட இன்னொன்று எடுத்துக்கலாம். ஒரு 2 பேர் இருக்கிறாரு, 2 குடும்பஸ்தர் இருக்காங்க. மாசம் சம்பாதிக்கிறாரு. ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா வருஷமா வச்சுக்கலாமே, ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அவருடைய ஏர்னிங்ஸ் வந்து 1 லட்சம், செகண்ட் இயர்ல வந்து அவர் ஏர்னிங்ஸ் வந்து வெறும் 30,000, 30,000, தேர்ட் இயர்ல அவர் ஏர்னிங்ஸ் வந்து 20,000, ஃபோர்த் இயர்ல வேலைக்கே போகல, ஃபிஃப்த் இயர்ல 1,20,000. இப்படியே இருந்தா அவர் லைஃப் முடிக்கிறாரு. இதே மாதிரி அனதர் இன்னொரு குடும்பஸ்தனை நம்ம எடுத்துக்கிறோம், ஃபேமிலி மேன் எடுத்துக்கிறோம். அவரோட என்ன பார்த்தீங்கன்னா மந்த்லி ஏர்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து 1 லட்சம் வாங்குறாரு. 1 இயருக்கு வந்து அவருடைய ஏர்னிங்ஸ் வந்து 1 லட்சம் வச்சுக்கிறோம். செகண்ட் இயர்ல வந்து அவருடைய ஏர்னிங்ஸ் 1,10,000, தேர்ட் இயர்ல திரும்ப 1 லட்சம், ஃபோர்த் இயர்ல 1,20,000, ஃபிஃப்த் இயர்ல 1,40,000, சிக்ஸ்த் இயர்ல 1,30,000. இப்படியே இருக்கு. அப்ப அவர் ஒரு லைஃப்பை வாழ்ந்து முடிச்சிடுறாரு. அப்ப இந்த 2 பேர்ல சிறந்த வாழ்க்கை யார் வாழ்ந்திருக்கிறா அப்படின்னு நம்ம யாராவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சொல்றதுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய சில நம்ம கணக்கீடுகள் நமக்கு தேவைப்படுது. அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். சரியா கண்ணா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது என்ன? கார்த்திகா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னப்பா? ஃபர்ஸ்ட் ரேஞ்ச். வெரி குட், ரேஞ்ச். ரேஞ்ச் பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதாவது எக்ஸாம்பிள் 8.1, எக்ஸாம்பிள் 8.1 கையில் வச்சிருந்தா புக் வச்சுங்க, பார்த்துட்டே வா. Find the range. Find the range. அதோட another one coefficient of range. ரெண்டெண்ண கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஸோ தமிழ் மீடியம் புக்கில் 8.1 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வீச்சு மற்றும் வீச்சு கெழு காண்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்பாங்க. இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். 25, 67, 48, 53, 18, 39, 44. ஸோ யார் டோன்ட் காப்பி இன் யுவர் நோட் புக், நான் சமம் முடிச்சு டைம் கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி எழுது. ஸோ நான் ரேஞ்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா range is equal to L minus F. சார் L என்ன சார்? L அப்படின்னா largest data இல்ல largest value, S smallest data கொடுக்கப்பட்டதுல. ஸோ லார்ஜஸ்ட் டேட்டான்னு பார்க்குறப்ப இது இருக்கிறதுல லார்ஜஸ்ட் டேட்டாவோட 67. ஓகே, விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் டேட்டா அது பார்க்குறோம். மீனாட்சி இருக்கிறதுலே மிகச்சிறிய அளவு இது மீனாட்சி இதில் சார் 18. ஸோ அப்போ 67 minus 18 மைனஸ் பண்ணுறோம். ஸோ we are getting 49. இதான் ரேஞ்ச். இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு மார்க்கு.
அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். L minus S by L plus S. இதுக்கு ஃபார்முலா largest minus smallest by largest plus smallest. நம்ம ஆல்ரெடி லார்ஜஸ்ட்ல இருந்து ஸ்மாலஸ்ட் மைனஸ் பண்ணி ஆன்சர் 49 வச்சிருக்கிறோம். அதை அப்படியே போட்டுக்கோ. லார்ஜஸ்டோட ஸ்மாலஸ்ட்டை ப்ளஸ் பண்ணி பார்க்குறோம். இப்போ இது லார்ஜஸ்டோட 67, அதோட ஸ்மாலஸ்ட்டை ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ we are getting 85. ஸோ 49 by 85. இந்த 49 by 85 நம்ம டிவைட் பண்ணிடணும். ஏன்னா இது பைனால டிவைட் தானே, டிவைட் பண்ணுறோம். அப்போ 49 is not divided by 85 இல்லையா? ஸோ 0 பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்க்குறோம். 419 வருது. அதில் எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு பார்க்குறோம். 5 டைம்ஸ் போகும். ஸோ 5 into 85 போட்டோன்னா 425 மைனஸ் பண்ணுறோம். 65 அதோட ஒரு 0 சேர்க்குறோம். அப்போ 615 வர்றப்ப எத்தனை டைம்ஸ் 85 பார்க்குறோம். அப்போ 7 டைம்ஸ் தான் போகும். ஸோ 7 டைம்ஸ் போகிறப்போ 595. ஓகே சார். அப்போ ஆன்சர் வந்து பாயிண்ட்ல 0.57 இல்லை 8.2 பாருங்க, அப்படி நான் சொல்லிடுறேன், உனக்கு புரியும். நப்பில் கையில புக் இருக்கா? ஓகே, எக்ஸாம்பிள் 8.2 ரீட் பண்ண ஆகாஷ். கடகடன் ரீட் பண்ணுமா? ஓகே சார். Find the range of the following distribution. Age 16 to 8, 18 to 20, 20 to 22, 22 to... ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க டேபிள் கிழமை கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம முன்னாடி இப்போ உனக்கு ஸ்க்ரீனில் பார்க்குற நீ சம்மு வந்து நார்மல் டேட்டா 25, 16, 48 வெறும் ரா டேட்டாவாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நீ பார்க்குற சம்மு, உங்கள் புக்கில் பார்க்குற சம்மு குரூப்டு டேட்டா, ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. குரூப்டு டேட்டா ஆக்சுவலி டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்லுவாங்க. அதை உனக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 16 to 18, அதாவது ஏஜ் வந்து 16 to 18 இருக்கக்கூடிய ஏஜ்ல இருக்கவங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர்? யாருமே இல்லை. அடுத்தது 18 to 20 ஏஜ்ல இருக்கிறவங்க 4 பேர். 20 to 22 ஏஜ்ல இருக்கவங்க 6 மெம்பர்ஸ். 20 to 24 ஏஜ்ல இருக்கிறவங்க 8 மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் கொஸ்டின், ஃபைண்ட் த ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. கரெக்ட். அப்ப பாருங்க, ஹியர் ஆன்சர் கொடுத்துருக்கோம். லார்ஜஸ்ட் வேல்யூ 28 கொடுத்துருக்காங்க. நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா இந்த கிளாஸ் இன்டர்வலை பார்க்கணும். ஆதித்யா, கிளாஸ் இன்டர்வலை பார்க்கணும். கிளாஸ் இன்டர்வல்ல அதான் மேல இருக்க 16 to 18, 18 to 20 இருக்கு இல்லையா? இந்த கிளாஸ் இன்டர்வல்ல லார்ஜஸ்ட் வேல்யூ 28, ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருக்கிறதுலயே எதை கொடுத்துருக்காங்க? 18 கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் பண்ணா உனக்கு என்ன கிடைக்குது? 10 இயர்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இதுலதான் டவுட் இருக்கா சார்? என்ன சார் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எப்படி 18 வந்துச்சு, யாராவது சொல்ல முடியுமா? சந்தோஷ் இருக்கிறியா சார்? எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க சார். நீ கையில புக் எடுத்துல வச்சிருக்கணும். நீங்க சந்தோஷ் கையில, உனக்கு கையில புக் இருக்கு. சந்தோஷ் இருக்கியா? முதல் சுகாஷ் பாரதி. எஸ் சார். சுகாஷ், the largest value எவ்வளவு சொல்லிருக்காங்க சார்? 28 சார். ஸ்மாலஸ்ட் 18 சார். எப்படிப்பா 18 கொடுத்துருக்காங்க? அங்க 16 தானே ஸ்மாலஸ்ட் இருக்கிறதுலயே. எஸ் சார். 18 கொடுத்துருக்காங்க சார். இல்ல சார், 16 to 18ல வந்து யாருமே இல்ல, 0ன்னு போட்டிருக்காங்க சார். ஆனா 18ல இருந்து 20ல தான் சார் 4ன்னு ஆரம்பிச்சிருக்கிறது. சூப்பர் சூப்பர், வெரி குட் சுகாஷ் பாரதி, வெரி குட். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் இன்டர்வல்ல the largest value 28, ஸ்மாலஸ்ட்னு பாக்குறப்ப அதுல கிளாஸ் வந்து 16 தான். ஆனா 16 to 18 கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பர்டிகுலர் கிளாஸ் இன்டர்வலை நம்ம எடுத்துக்க கூடாது. அதுக்கு எடுத்திருக்க கிளாஸ் இன்டர்வல் 18 to 20.
ஆர் 22-22, 22-24, 24-26 எடுத்துக்கிறோம். அப்படி பாக்குறப்ப லார்ஜஸ்ட் 28, இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் 18. ஏன்னா 18 to 20ல 18. அப்ப மைனஸ் பண்றப்ப நமக்கு 10 இயர்ஸ் கிடைச்சிருது. ஓகேவா? ஸோ இதை வந்து உங்க நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ கிளாஸ் முடிச்ச உடனே எக்ஸாம்பிள் 8.3 அடுத்தது அதை நம்ம பார்க்க போறோம். அது எல்லாரும் உங்க நோட்ல எழுதிக்கோ. உங்க புக்கை வச்சு கொஸ்டின் மட்டும் எழுதிக்கோ. நான் ஆன்சர் ஒர்க் அவுட் பண்றேன். குயிக். மீனாட்சி? எஸ் சார். எழுதியாச்சு சார். ஓகே ஓகே ஃபைன். மீனாட்சி? எஸ் சார். இப்ப நம்ம என்னென்ன வினா படிச்சுட்டு இருக்கிறோம்? இப்ப இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்னென்ன ஹெட்டிங் படிச்சு முடிச்சிருக்கிறோம் தமிழ்ல சொல்லுங்க. சார் நாலு வீச்சு. வீச்சு பார்த்துட்டோம். அடுத்ததுமா அடுத்து வந்து திட்ட விளக்கம். திட்டவங்க பார்த்து முடிச்சிட்டோமா? இல்ல சார். வீச்சு வீச்சோட சேர்த்து இன்னொன்னு பார்த்திருக்கோமே. வீச்சோட கெழு சார். வீச்சு வீச்சு கெழு. வீச்சுக்கு ஃபார்முலா என்னமா சார்? எல் மைனஸ் எஸ். அதுன்றது என்னது? வீச்சு சார். வீச்சு கெழுன்னா எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். எல்லுன்னு என்னப்பா, எஸ் என்னப்பா? சார் எல்லுன்னா மிகப்பெரிய மதிப்பு சார். எல்லுன்னா எஸ்னா மிக சிறிய மதிப்பு சார். ஓகே மேம், சூப்பர். நல்லா கவனிச்சுட்டு வரீங்க. ஸோ இப்போ பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க எல்லாரும். 8.3 நீ தமிழ் மீடியம் புக்கை பார்த்து எழுதிக்கோக்கனா. இதுல என்ன கொடுத்துட்டாங்கன்னா ரேஞ்ச் இஸ் கிவன். ரேஞ்ச் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? ஆர் வந்து 13.67 கொடுத்துட்டாங்க ரேஞ்ச். அடுத்தது பாருங்க ஸ்கிரீன் பாருங்க, லார்ஜஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? எல் வந்து 70.08. ஸோ வாட் இஸ் ஆஸ்கிங்? எஸ் கேட்கறாங்க. ஸ்மாலஸ்ட் என்னன்னு கேட்கறாங்க. இப்போ நம்ம ரேஞ்சோட ஃபார்முலா அப்ளை பண்றோம். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். ரேஞ்சுக்கு நேர 13.67 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஹியர் வந்து ரேஞ்ச் கேட்கல, தேர் ஆஸ்கிங் ஒன்லி ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ எல் நேர எல் அப்ளை பண்றோம் 70.08. மைனஸ் நேரம் மைனஸ், எஸ்ஸுக்கு நேர வி டோன்ட் நோ த எஸ், இப்படி போட்டுக்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்றோம்? நமக்கு தேவை எஸ் தானே வேணும். இந்த எஸ் வந்து என்ன எஸ்ஸா இருக்கு? மைனஸ் எஸ்ஸா இருக்கு. அது ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரப்ப பிளஸ் எஸ்ஸா மாறிடும். பிளஸ் எஸ்ஸா மாறிடும். அந்த பிளஸ் போட வேண்டியதில்லை. இந்த 70.08 அங்க இருக்கிறத அப்படியே ரைட் சைடுக்கு ரைட் சைடு எழுதிக்கும். ஆனா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த 13.67 இந்த பக்கம் கொண்டு வரப்போ மைனஸ் ஆயிரும். 70.08 மட்டும்தான் அப்படியே இருக்கு. மைனஸ் எஸ் வந்து பிளஸ் எஸ் ஆகும். பிளஸ் 13.67 வந்து அந்த பக்கம் வரப்போ மைனஸ் 13.67. இப்போ மைனஸ் பண்றோம். ஸோ டெசிமல் நேரம் டெசிமல் பாயிண்ட் நேரம் டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கிறோம். 8ல 7 மைனஸ் பண்ணா 1. ஸோ இங்க இருந்து எடுத்துட்டு வர்றோம். 6 வருது. இங்க 10 இருக்கும். ஸோ இங்க இருந்து இங்க வரப்ப இங்க 10 ஆகும், இங்க 9 ஆகும். 10ல 6னா 4 வந்துடும். 9ல 3னா 6 வந்துடும். 6ல 1னா 5 வந்துடும். ஸோ ஆன்சர் இஸ் வாட்? 56.41. அப்போ எஸ் வந்து 56.41. ஸோ இதுல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது என்னன்னா டைரக்டா ரேஞ்சு கேட்கல, ரேஞ்சு எல்லோ ஏதோ கொடுத்து இன்னொரு அனதர் ஒன் வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்ம மைனஸ் பண்றப்ப டெசிமல் வர்றப்ப ரொம்ப கவனமா நீங்க மைனஸ் பண்ணணும். டெசிமல் வர்றப்ப அங்கிருந்து லாஸ்ட்ல இருந்து எடுத்து வரோம் இல்லையா, டெசிமல் பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் வச்சு நீ போகணும். ஸோ இது காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தது போகலாம். ஸோ ரேஞ்ச் முடிஞ்சது. நம்ம அடுத்த ஹெட்டிங் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல போறோம். குயிக். ஓகே, நவ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமுக்கு கண்டிப்பா கேட்பாங்க கண்ணா. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ திட்ட விளக்கம். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க போறோம். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை என்ன சிம்பிள்ல நோட்டேஷன், தட் இஸ் என்ன சிம்பிள்ல சொல்லுவாங்கன்னா சிக்மா. இந்த சிம்பிளோட பேரு சிக்மா.
சரிங்களா? இப்படி போட்டா சிக்மா, இந்த சிம்பிள்ல தான் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம சொல்லுவோம். இதுவே எக்ஸ் பார் அப்படின்னா அது பேர் என்ன? ஆவரேஜ், சராசரி. அது உனக்கு தெரியும், ரைட்? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றப்ப நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு டைரக்ட் மெத்தட், நேரடி முறை, அடுத்தது மீன் மெத்தட், சராசரி முறை, அடுத்தது அஷ்யூம்டு மீன் மெத்தட், ஊக சராசரி முறை, அடுத்தது ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். So there are 4 methods to calculate standard deviation. That is your choice. You can choose any one method which is easy. You can select that method. ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. உனக்கு இந்த 4 மெத்தட்ல உனக்கு எது ஈஸியா நீ ஃபீல் பண்றியோ அதை நீ ஆட்டோமேட்டிக்கா சூஸ் பண்ணி சம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது டு ஃபைண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் there are 4 methods. திட்ட விளக்கத்தை காண்பதற்கு 4 முறைகள் உள்ளன. 4 முறையில உனக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீ சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு. சரி, நம்ம இந்த 4 மெத்தடையும் நம்ம பார்க்க போறது இல்ல. நம்ம அஷ்யூம்டு மீன் மெத்தட்ல நான் உனக்கு சம சொல்லி தர போறேன். ஏன்னா என்ன பொறுத்தளவு உங்களுக்கு அஷ்யூம்டு மீன் மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நம்ம சூஸ் பண்ண போறது அஷ்யூம்டு மீன் மெத்தட். ஸோ அஷ்யூம்டு மெத்தட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அஷ்யூம்டு மீன் மெத்தட் அப்படின்னா ஊக சராசரி முறை. இந்த முறையில தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ரைட், இப்போ சமுக்குள்ள போறோம். இப்போ ரா டேட்டாவுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவுக்கு ரா டேட்டா. ரா டேட்டானா உனக்கு தெரியும், தனித்தனியா இருக்கக்கூடிய டேட்டா ரா டேட்டா. அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எந்த மெத்தடை யூஸ் பண்ணி? இந்த அஷ்யூம்டு மீன் மெத்தடை யூஸ் பண்ணி. அதுக்கு அடுத்து குரூப்டு டேட்டா, டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்ம்ல இப்போ ஒரு கணக்கு கூட பார்த்தோம் இல்லையா? சம்மு கூட லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து எவ்வளோ, ஸ்மாலஸ்ட் 18. இந்த மாதிரி குரூப்டு டேட்டா ஒரு டேபிள் ஃபார்ம் கொடுத்து அதுக்கு நீ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த மாதிரி ரா டேட்டா அடுத்து குரூப்டு டேட்டா, இந்த ரெண்டுக்குமே நம்ம பார்க்க போறோம். தட் இஸ் அன்குரூப்டு டேட்டா, குரூப்டு டேட்டாவுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்க போறது ரா டேட்டாவான அன்குரூப்டு டேட்டா. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்க புக்ல இருக்கக்கூடியதுல எக்ஸாம்பிள் 8.4 நம்ம பார்க்கிறோம். The number of televisions sold in each day of a week are அப்படின்னு கொடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க 8, 4, 9, 7, 8க்கு முன்னாடி 13 கொடுத்துருக்காங்க. 13, 8, 4, 9, 7, 12, 10. So question is what? Find its standard deviation. SD calculate பண்ணு அப்படின்றாங்க. Example 8.4. The number of televisions sold in each day of a week. ஒரு வாரத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு கடையில எவ்வளவு டெலிவிஷன் சேல் ஆயிருக்கு? முதல் நாள்ல 13 டெலிவிஷன், செகண்ட் டேல 8, தேர்ட் அவங்க வந்து மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க, டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க. உங்க புக்ல டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணல, சாரி, அவங்க புக்ல மீன் மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க. எஸ், நம்ம அஷ்யூம்டு மீன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். அஷ்யூம்டு மீன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். சரி, ரைட் சார். அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாவை நீ வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கிறணும், ஆர் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்ல கிவன் டேட்டாவை எழுதிக்கிறோம். அசெண்டிங் ஆர்டர்ல சொல்லு சுகாஸ். அசெண்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் எது பாரும்? டேட்டா. குயிக் பா, டைம் இல்ல சார். 4, 7, ஓகே, 8, 9, 10, 12, 13 சார். ஓகே, ஓகே, ஃபைன்.
ஸோ எழுதி முடிச்சோன்னா ஒரு இடம் செக் பண்ணிக்கிறோம் நீங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு நம்பர் நம்ம விட்டுட்டோமா அப்படின்னு. ஸோ 1 2 3 4 5 6 7 நம்பர் ஆஃப் டேட்டா 7. நீங்கள் எழுதுனதும் 7 இருக்கான்னு பார்த்துக்கோ. 4 5 6 7 அப்போ தான் ஏதாவது ஒரு டிஜிட்டை விட்டுறக்கூடாது. எப்பயுமே கொடுக்கப்பட்ட டிஜிட்டை ஒரு இடம் செக் பண்ணிக்கணும். இதே ஏதாவது ஒரு டேட்டா ரிப்பீட்டடாக வந்திருக்கு சார், ஃபார் எக்ஸாம்பிளா இங்கே இருக்குல்லையே 13, இதே மாதிரி இந்த இடையில ஒரு 13 வருது அப்படின்னா அப்ப நீ எழுதுறப்ப அதாவது அசெண்டிங் ஆர்டர் எழுதுறப்ப 13 2 டைம் எழுதணும். 2 டைம் வந்தாலும் 2 டைமும் நீ நோட் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ ஏதாவது ஒரு டேட்டா ரிப்பீட்டடா வந்துச்சுன்னா அந்த ரிப்பீட்டடா வந்தாலும் அதை நீ இன்க்ளூட் பண்ணிக்கிறணும், விட்டுற கூடாது. ரைட், இப்போ ஒரு டைம் தான் வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன மெத்தட்ல ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? அஷ்யூம்டு மீன் மெத்தட்ல ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்காக நம்ம ஒரு டேபிள் காலம் கிரியேட் பண்றோம். என்னென்ன வரும் அந்த டேபிள் காலத்துலனா x d d ஸ்கொயர் அப்படின்னு there are 3 columns நம்ம கிரியேட் பண்ண போறோம். நீ நோட்ல எழுதுறப்ப அழகா ஸ்கேல் யூஸ் பண்ணி எழுதுங்க. இந்த எக்ஸ்ன்ற இடத்துல கொடுக்கப்பட்ட டேட்டா அசெண்டிங் ஆர்டர் எழுதின டேட்டா 4 7 8 9 10 12 13. இப்போ டீனா என்ன சார் அப்படின்னா டீன்றது இந்த இடத்துல டீன்றதை நம்ம என்னன்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னா d is equal to x minus a அப்படின்றோம். இந்த ஏன்றது என்னன்னா அசம்ஷன் பண்ணிக்கிறோம். அதாவது கொடுக்கப்பட்ட அந்த x இருக்கு இல்லைங்களா, இந்த xல எது மிடில் இருக்குன்னு பாக்குறோம். இந்த 9, இந்த 9 தான் ஏவா நம்ம அசம்ஷன் பண்ணிக்கிறோம். அதுதான் அசியூம்டு மீனா நம்ம எடுத்துக்கிறோம். கொடுக்கப்பட்ட 4 7 8 9 10 12 13ல which is in middle உனக்கு பார்த்தா தெரியும் 9க்கு above 3 டேட்டாஸ் இருக்கு, below 3 டேட்டாஸ் இருக்கு. ஸோ 9 தான் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ரைட், அப்போ இப்போ வேறு எப்படி எழுதுறேன்? d equal x minus a. அப்போ எக்ஸ்ன்றது என்ன? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 4 மைனஸ்க்கு மைனஸ் ஏக்கு நம்ம எடுத்த 9 4 மைனஸ் 9. அடுத்தது எக்ஸ்ன்றது என்ன? இந்த இடத்துல 7 மைனஸ் நம்ம எடுத்த ஏ வந்து 9. அடுத்தது 8 மைனஸ் 9. அடுத்தது 9 மைனஸ் 9. அடுத்தது 10 மைனஸ் 9. அடுத்தது 12 மைனஸ் 9. அடுத்தது 13 மைனஸ் 9. இப்போ 4லேருந்து 9 மைனஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்மாலர் கிரேட்டர் நம்பர் வந்து ஸ்மாலர் நம்பரை மைனஸ் பண்ணி put the greater number sign. கரெக்டா? less the smaller number from the greater number then put the greater number sign. இல்லைன்னா பாக்கெட்ல 4 rupees இருக்கு, கொடுக்க வேண்டியது தான் ஜாஸ்தி. அப்போ -5. பாக்கெட்ல 7 இருக்கு, கொடுக்க வேண்டியது ஜாஸ்தி -2. கொடுக்க வேண்டியது ஜாஸ்தி -1. இங்க 0. இங்க பிரச்சனை இல்லை, நார்மலா பாக்கெட்ல தான் ஜாஸ்தி +1. பாக்கெட்ல தான் ஜாஸ்தி. கரெக்டா? அப்ப 33. பாக்கெட்ல ஜாஸ்தி 4. இப்ப d ஸ்கொயர் அடுத்ததுக்கு வரும். கிடைச்ச ஆன்சரை ஸ்கொயர் பண்ண சொல்றாங்க. ஸோ -5 இன்டூ -5 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 5 5 சார் 25. அதே மாதிரி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 2 சார் 4. இந்த 4 வந்து 5க்கு நேரம் போடணும். 1 1 சார் 1, 0 இன்ட்டு 0, 1 1 சார் 1, 3 3 சார் 9, 4 4 சார் 16 போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்றோம்? இந்த d காலத்தையும் d ஸ்கொயர் காலத்தையும் பிளஸ் பண்ணிக்கிறோம். பிளஸ் பண்றோம். இந்த dல கிடைச்ச டிகிரியில் கிடைச்ச -5 -2 -1 0 1 3 4 இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணுறப்ப என்ன வருது? 5 2 1 5 + 2 + 1 8 rupees ஒரு ஆள் கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே மைனஸ் சைன். 1 + 3 + 4 இதெல்லாம் ப்ளஸ் சைன். நம்மகிட்ட இருக்கிறது 8. அப்போ 8 நம்மகிட்ட இருக்கு, கொடுக்க வேண்டியது 8. என்ன ஆயிடுச்சு? கடைசியில் 0ன்னு கிடைக்குது. எதை ப்ளஸ் பண்ணியிருக்கிறோம்? டி என்ன பண்ணியிருக்கிறோம்? ப்ளஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ ப்ளஸ்ன்னு போடக்கூடாது. இந்த இடத்துல ஒரு புது சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், சம்மேஷன். இந்த சிம்பிளோட பேரு சம்மேஷன் தான். இங்க போட்டு காமிக்கிறேன் பாருங்க சார். சம்மேஷன் டி இப்படி போறது, இ மாதிரி போட்டு இப்படி போறது பேரு சம்மேஷன். சம் பண்றோம், புரியுதுங்களா? சம்மேஷன். ஸோ உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க சம்மேஷன். ஸோ
இப்படி கொடுத்துருப்பாங்க. எப்படி போட்டாலும் சரி சம்மேஷன் சம் பண்றோம். அதே மாதிரி டி ஸ்கொயரையும் சம்மேஷன் பண்ண போறோம். எதை சம்மேஷன் பண்ண போறோம்? டி ஸ்கொயரை என்ன பண்ண போறோம்? சம்மேஷன் டி ஸ்கொயர். பாருங்க இது எல்லாமே பிளஸ் தான், பிரச்சனை இல்லை. 5 + 4 9 + 1 10 10 + 1 11 20 26 பேலன்ஸ் 2 2 2 4 4 + 1 5. அவ்வளவுதான். இப்போ இந்த டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஃபார்முலாக்குள்ள போறோம். இந்த டேபிள் கிரியேட் பண்ணதுல யாருக்கா டவுட் இருக்கா? ஆனா இந்த டேபிள் கிரியேட் பண்ணல டவுட் இருக்கவங்க ரைஸ் பண்ணுங்க. சார் அந்த 9 மட்டும் எப்படி வருதுன்னு தெரியல. 9 வந்து எப்படி எடுக்கணும்னா, கொடுக்கப்பட்ட எக்ஸ் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிருக்கோம் இல்லையா, இங்க பாருங்க மேல நான் ப்ளூ கலருக்கு வரேன். நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல 4 7 8 9 10 12 13 எழுதிருக்கோம்ல, இதுல எது நடுவுல இருக்கிறது? மிடில் வேல்யூ, அதான் 9. அதைத்தான் நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம். அப்ப இந்த 9க்கு அடுத்து பாரு எத்தனை இருக்கு? 3 டேட்டாஸ் இருக்கு, முன்னாடியும் 3 டேட்டாஸ் இருக்கு. அப்ப 9 தான் மிடில் இருக்கு, அதனால ஏ வந்து 9 எடுத்துக்கிறோம். சில நேரம் வந்து இப்படி டேட்டாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 5 6 8 10 12 இப்படி இருக்கு. இப்ப இதுல பாக்குறப்ப நான் 8 சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோ, இங்க 3 டேட்டா இருக்கு, இந்த பக்கம் 2 டேட்டா தான் இருக்கு. அதுவே 6 சூஸ் பண்ணனா இந்த பக்கம் 2 டேட்டா இருக்கு, இந்த பக்கம் 3 டேட்டா வந்துடும். அப்ப இந்த மாதிரி டயத்துல நீ 6 8 இந்த ரெண்டுல எதை வேணா நீ சூஸ் பண்ணிக்கலாம் ஏவா. ஆனா இந்த கணக்குல தெளிவா 9 தான் மிடில் வேல்யூவா இருக்கு. ஆனா மேல இருக்க இந்த இதுல வந்து இந்த மாதிரி வந்திருந்ததுன்னா, ஈவன் நம்பர்ல டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, யூ கேன் செலக்ட் 6 or 8 ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி 6 செலக்ட் பண்ணி சம் நீ போடுற. இன்னொரு பொண்ணு வந்து 8 செலக்ட் பண்ணி சம போடுது. அந்த ஏன்றத நீ 6 செலக்ட் பண்ணிக்கிற, இன்னொரு பொண்ணு ஏவை வந்து 8 செலக்ட் பண்ணி சம போட்டாலும் 2 பேருக்கும் ஒரு ஆன்சர் தான் வரும். வேற யாருக்கா டவுட் இருக்காக்கண்ணா? இப்ப நான் இங்க இருந்து நான் சம் போடுறேன். இப்ப நான் கொஸ்டின் கேட்கிறேன். நபில், சார் இப்ப நம்ம என்ன சம் பார்த்துட்டு இருக்கிறோம்? என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம்? சார் மிடில் ஆஃப் 9 நம்ம கண்டுபிடிச்சு அது எல்லாமே மைனஸ் பண்ணி அதுக்கு அப்படி இன்டூ பண்ணி எழுதியிருக்கோம் சார். D2 ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சார். இல்ல நான் கேக்குற கொஸ்டின் வந்து என்னன்னா, இது என்ன சம்முன்னு கேக்குறேன். வாட் இஸ் த கொஸ்டின்? The number of televisions of solved in the each day of your week are 13 8 4 9 7 12. அதெல்லாம் ஓகே, என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஃபைண்ட் இட். என்ன சம்முன்னு கேக்குறேன். என்ன சம்? யார சொல்றாங்க பாரு. சார் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம் சார். ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவா? இல்ல சார், ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ல அஸ்கியூட் மீன் ஃபார்ம் கண்டுபிடிச்சிருக்கோம் சார். புரியல இன்னும். வேற யாரா சொல்லுங்க. சுகாஷ் பாரதி, இது என்ன சம்மு? சார் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல அஸ்யூம்டு மீன் மெத்தட் கண்டுபிடிக்கிறோம் சார். அதோட டேபுலர் காலம் போட்டு என்ன? இல்ல நான் அதெல்லாம் கேட்கல. என்ன சம்முன்னு கேட்கிறேன். இது என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம்னு கேக்குறேன். ஃபைண்ட் இட். சார் சிக்மா சார். இல்லடா தம்பி, இது என்ன கொஸ்டின்? ரொம்ப லென்த்தியா சொல்லாத. இது என்ன கொஸ்டின்? கொடுக்கப்பட்ட டேட்டாக்கு ஃபைண்ட் இட். திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கும். திட்ட விளக்கம் தமிழ்ல சொல்றேன், இங்கிலீஷ்ல ஸ்டாண்டர்ட் டிவிஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். சுகாஷ் பாரதி, நீ அதான் சொன்ன. நான் லென்த்தியா சொல்லாத. என்ன கொஸ்டின் கேக்குறேன்? என்ன கொஸ்டின் சுகாஷ் பாரதி? சார் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் क्वेश्चन சார். ஓகேப்பா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறோம். இத கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு சார்? 4 இருக்கு சார். அதுல இப்ப நம்ம யூஸ் பண்ற மெத்தட் என்ன சார்? அஸ்யூம்டு மீன் மெத்தட் சார். ஓகே, அஸ்யூம்டு மெத்தட்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். அஸ்யூம்டு மெத்தட்னா அப்படின்னு வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் என்ன டேபிள் கலர் கிரியேட் பண்ணுவோம். டேபிள் கலத்துல என்னென்ன ஹெட்டிங்ஸ் வரும்?
சார் எக்ஸ் சார் டி டி ஸ்கொயர் சார். ஓகே ஃபைன். ஓகே போத் இட்ஸ் எனப். இப்போ நம்ம சம்முக்குள்ள போறோம். இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சிக்மா. சிக்மா இஸ் டினோட்டட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ரூட் ஆஃப் summation d square by n minus summation d by n the whole square. நான் எப்படி திரும்பி ரீட் பண்ணி காமிக்கிறேன். sigma is equal to square root of summation d square by n minus summation d by n the whole square. இப்போ நம்ம வேல்யூ அப்ளை பண்றோம். அதை எழுதிக்கிறோம். பை என்னன்றது என்ன? நம்பர் ஆஃப் டேட்டாஸ். எத்தனை டேட்டா இருக்கு? 1 2 3 4 5 6 7 டேட்டா. மைனஸ்க்கு மைனஸ், பிராக்கெட்டுக்கு பிராக்கெட், ஸ்கொயருக்கு ஸ்கொயர் போட்டுக்கோ. உள்ள என்ன இருக்கு? சம்மேஷன் டி மட்டும்தான் இருக்கு. இப்போ சம்மேஷன் டின்றது இங்க இருக்கு. எவ்வளவு? 0 பை அதே என்னென்ன எவ்வளோ? 7. அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்? 0வை 7ஆல கட் பண்ணவே 0 தான் வரும். அது ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான் வருது. அப்போ மைனஸ் போட்டு 0 போட்டுக்கோ. இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்ன வந்துருச்சு? 0ன்னு வந்துருச்சு. அப்ப நீ அடுத்த ஒரு சம்ம போட்டேனாலும் ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல இருக்கிறத கட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ எந்த பக்கம் வரும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. 1 7 7 8 7 56 அந்த 8 போட்டுக்கிறோம். அப்போ ரூட் ஆஃப் 8 மைனஸ் 0. அப்போ ரூட் ஆஃப் 8 மைனஸ் 0 என்ன வரும்? ரூட் ஆஃப் 8. அப்போ ரூட் ஆஃப் 8 நமக்கு கிடைக்குது. ரூட் ஆஃப் 8 அப்படின்னு கிடைக்குது. இந்த ரூட் 8 தட் இஸ் 8 ரூட்ல இருந்து வெளியில எடுக்கணும். நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல லாங் டிவிஷன் மெத்தட்ல போட்டிருப்போம். ரூட்டை வெளியில எடுக்கிறத 8.0000 ஈவன் நம்பர்ல 0 போட்டு கட் பண்ணி போடுவோம். ரூட் 8 அதாவது 8 ரூட்ல இருந்து வெளியில எடுத்தா நமக்கு அப்ராக்சிமேஷன் இப்படி ஒரு சிம்பிள் போட்டு ஒரு லைன் போட்டு இப்படி அப்ராக்சிமேஷன் இப்படி எஸ் மாதிரி வளர்ச்சி விட்டோம்னா அப்ராக்சிமேஷன் சிம்பிள். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2.83 கிடைக்கும். சார் இந்த 2.83 எப்படி வந்துச்சு சார் அப்படின்றது வேணா 8th ஸ்டாண்டர்ட்ல லாங் டிவிஷன் மெத்தட்ல நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். உனக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை நான் உனக்கு இன்னும் நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஏன்னா இப்போ எனக்கு டைம் கம்ப்ளீட் ஆச்சு. 9th ஸ்டாண்டர்டுக்கு வேற கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோதான் மெத்தட். அப்போ லாஸ்ட்ல ரூட் வரைக்கும் நல்லா கவனிங்க. இந்த கடைசியில இந்த ரூட் வரைக்கும் நீ கொண்டு வந்துட்டேனாலே உனக்கு 4.5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. டேபிள் களத்துக்கு 2 மார்க், இந்த ஃபார்முலாக்கு 1 மார்க், அடுத்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணினா அதுக்கு 1 மார்க், கடைசியில் ஆன்சர் எடுத்து எழுதுற பத்தியா 2.83 இதுக்கு 1 மார்க். ஸோ டோட்டலா 5 மார்க் கொஸ்டின். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதனால எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டா கூட நீ அசைன்மெண்ட் மெத்தட்லயே நீ போட்டுக்கலாம். அவங்க எது இந்த மெத்தட்ல தான் போடும் உனக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க. அதனால நோ ப்ராப்ளம். நீ அசைன்மெண்ட் மெத்தட்லயே எல்லா சமையும் சால்வ் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளு. காப்பி பண்ணீங்களாப்பா? எஸ் சார். ஓகே ஆகாஷ், சந்தோஷ் சார். ஓகே ஆகாஷ் இந்த ஃபார்முலா மட்டும் ஒரு தடவை ரீட் பண்ணு சார். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் டி பை என் ஹோல் ஸ்கொயர் சார். சூப்பர், அவ்வளவுதான். ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அசைன்மெண்ட் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கிறது ரேஞ்ச், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். தமிழ்ல சொல்ல போனா வீச்சு கேளு, திட்ட விளக்கம். அதுவும் திட்ட விளக்கத்துல ஒரு பார்ட் தான் பார்த்திருக்கோம்.